ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேம்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள் எல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன். எவ்வளோ செடி மரம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நீங்கள் பார்க்குறது மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதோட செடி மரம் மாதிரி பெருசாக வளர்ந்துட்டு, இது வந்து 1 வருஷ பயிர். அதுக்குள்ளே நிழலில் நிற்கிறது வந்து மிளகு தக்காளி கீரை. இது மல்லிகைப்பூ செடி, எவ்வளோ மொட்டு இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்து போகன் வில்லா, தாள் ரோஜா. இது ஸ்பைடர் பிளான்ட்டு. இது கொய்யா மரம். அடுத்து வாழை மரம். ஃபஸ்ட்டு ஒன்று தான் வச்சோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ வாழை மரம் இருக்குது. இதே இடத்துல கரும்பு வச்சு அறுவடை பண்ணி அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ வாழை மரம் நல்லா கொலை கொலையாக காய்க்குதில்ல, இதெல்லாம் எங்கள் அப்பாவோட உழைப்பு. இந்த வாழை மரத்தை மெயின்டைன் பண்ணது எல்லாமே எங்கள் அப்பா தான். இது வந்து முல்லைப்பூ கொடி. இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இனிமேல் தான் அதுக்கு ஒரு பந்தல் போட்டு விடுவாங்க. இது கருவேப்பிலை செடி. நிறைய கருவேப்பிலை செடி நிற்கிது. மாதுளங்கன்று இருக்குது. மாமரம் ஒன்று நிற்கிது. இதுக்கு ஊடையில் நடுவில் ஒரு மரம் நிற்கி. அது என்னன்னா எங்களுக்கே தெரியலை. பம்பளி மாசா, நார்த்தங்காவா, எலுமிச்சையா, ஆரஞ்சா, அது எதுவுமே தெரில. இது வந்து ஜவுளி கடையில் ட்ரெஸ் எடுத்ததுக்காக கொடுத்த மரம். அது என்ன மரம்னா செண்பகப்பூ. இது வேப்ப மரம். இந்த வேப்ப மரம் தான் வெயில் காலத்தில் எல்லாத்துக்குமே நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அந்த இடத்துல உட்காரலாம் கீழே. இதுவும் அதே மாதிரி தான். என்ன மரம்னே தெரில, பம்பளி மாசா, நார்த்தங்காவா, எலுமிச்சையா என்னன்ட்டு. இது கருவேப்பிலை. இதெல்லாம் எங்கள் பெரியப்பா வீட்டு முன்னாடி நிற்குது. மல்லிகைப்பூ செடி, செடின்னு சொல்லுவோம், ஆனால் அது கொடி மாதிரி மரத்து மேலே படருது. இது நாவல் பழ மரம். திரும்பவும் கருவேப்பிலை. எங்கள் வீட்டில் நீங்கள் தேடி பார்த்திங்கன்னா நிறையா கருவேப்பிலை செடியாக இருக்கும். கத்தாழை, சோத்து கத்தாழை, கனகாம்பரப்பூ, ஆரஞ்சு கலர் கனகாம்பரம், நார்மலாக நாட்டு கனகாம்பரம்னு சொல்லுவாங்களா அந்த பூ. இதுவும் மல்லிகைப்பூ செடி. இதுலையும் கத்தாழை நிற்கி. இது வந்து வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு எங்கள் பெரியத்தை கொடுத்தாங்கன்னு தழுக்க வச்சுருக்காங்க. அது என்னதுன்னு தெரியலை, வளர்ந்தால் தான் தெரியும். வெத்தலை கொடி. இதுவும் நல்லா நிறைய இருக்குது. வெத்தலை கொடியும் இதில் கத்தாழை இருக்குது. அது பக்கத்தில் பாருங்கள், இது வந்து ரோஸ் கலரில் இருக்கும்ல அந்த கனகாம்பரப்பூ, ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இது. திரும்பவும் கருவேப்பிலை செடி. இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி. அதில் சோத்து கத்தாழை நிற்கி. சின்னதாக வேப்பங்கன்று தழுத்து வருது. 5 இதழ் செம்பருத்தி நிறையா இருக்குது. அதில் ஒரு வேப்ப மரம் வளர்ந்து வருது, 2 வேப்ப மரம். இது முருங்கை மரம். இதே மாதிரி முருங்கை மரம் இன்னும் வீட்டுக்கு அந்த பக்கம் வடக்கு சைடு இருக்குது. அதை நான் எடுக்கலை, அடுத்து உங்களுக்கு எடுத்து போடுறேன். முருங்கை மரத்தில் எங்கள் அப்பா எனக்காக முருங்கைக்காய் பறிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு. முருங்கைக்காவும் முருங்கைக்கீரையும். உங்கள் வீட்டில் என்னென்ன மரம், செடி, கொடிலாம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.